5 மூர்த்திகள். 5 மூர்த்தி யார் யாருன்னு கேட்டா, விநாயக பெருமான், வள்ளி தெய்வானையோட முருகப்பெருமான், சுவாமி, அம்மை, நடுவுல முருகன் சோமாஸ்கந்தர், பிறகு அம்மை தனி அம்மை, அதன் பிறகு வள்ளி தெய்வானையோடு முருகன் சண்டேஸ்வரர். இந்த 5க்கும் பஞ்சமூர்த்தி புறப்பாடு என்று ஆலயங்கள்ல தமிழ்நாட்டுல சிறப்பா செய்வார்கள். அதுல சுவாமி, முருகன், அம்மை, இது சோமாஸ்கந்தர், இது தியாகராஜா. இந்த அம்மை அருள் சக்தி. இனி தனியா ஒரு அம்மை வரும் அன்ன வாகனத்துல, அது மறைப்பு சக்தி, அதுதான் இங்க மறைத்தல். இனி அதுக்கு அடுத்தது அன்றே அனுகிரகம், அருள் தொழிலை செய்பவர் சதாசிவர். அப்ப 5 இந்த 5 தொழில 3 தொழிலா சொல்வது உண்டு. 5 என்னென்ன? படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல். ஒடுக்குதல அழித்தலும் சொல்லுவார்கள். அழித்தல், ஒடுக்குதல் இதெல்லாம் ஒண்ணுதான். ஆனா சரியா சொன்னா அழித்தல் இல்ல, ஒடுக்குதல் தான். இத 5 3ஆ சொல்லும் போது படைத்தல், காத்தல், ஒடுக்குதல். மறைத்தல் எதில் அடங்கும் என்றால் காத்தல் அடங்கும். அருளல் எதில் அடங்கும் என்றால் அழித்தல் அடங்கும். அப்ப முத்தொழிலாக சொல்வதும் உண்டு. மேலும் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய 3ம் உடம்புல செய்வது. மறைத்தல், அருளல் 2ம் உயிரில செய்வது என்பதை நல்ல பகுதி ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இனி இந்த 5 பூதங்களினுடைய குணங்கள், 5 பூதங்களினுடைய தொழில்கள் ஆகியவற்றை பற்றி அடுத்த திருப்பாடல்ல அழகுபட ஆசிரியர் காட்டுவதை பார்க்கிறோம். நல்ல பாட்டு. 9வது பாடல் பாருங்க. மண் கடினமாய் தரிக்கும் வாரி குளிர்ந்தே பதமாம், ஒன் கனல் சுட்டு ஒன்று விக்கும் போவாமல், வன்கால் பறந்து சலித்து திரட்டும் பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து. ஆக மண், இதுவரை நிலம், பார் என்று காட்டி வந்தார். இந்த இடத்துல மட்டும் மண் என்று காட்டுகிறார். இந்த இடத்துல மட்டும் மண். பொதுவா ஒரு பாடல்ல ஒரு பொருளுக்கு என்னென்ன பெயர்கள் வழங்கப்பெறுகின்றனவோ அவையெல்லாம் அந்த நூல்ல சொல்லி படிப்பவர்களுக்கு ஒரு பொருள்ல இருக்கிற பல பெயர்களை உணரும்படியாக செய்வது மிகச்சிறந்த கவித்துவம். அது கச்சியப்பனிவரிடத்துல நிறைய பார்க்கலாம். அந்த முறையில இங்கேயும் ரொம்ப அழகுபட ஆசிரியர் காட்டுகிறார். மண், மண் என்பது நிலம். அது என்ன பண்ணும்? கடினமாய். மண் ரொம்ப கடினமாய் இருக்கும், உறுதியாய் இருக்கும். மண் கடினமாய் இருக்கும். பிறகு தரிக்கும். தரித்தல் என்பது தாங்குதல் என்று பொருள். தரித்தல் என்பது தாங்குதல். சில பேர் பேசினா தாங்கிக்கவே முடியாது. அது சில பேர் சொல்லுவாங்க, ஆமா அவங்க பேசுறது என்னால ஒன்றும் நான் பொறுத்துக்க முடியல அப்படி சொல்லுவாங்க. இது பெரிய புராணத்தில் நிறைய இடம் வருது. உங்களுக்கு பெரிய புராண பயிற்சி இல்லாததால் நான் அந்த நினைவூட்டுதலை விட்டு விடுகிறேன். தரித்தல், தாங்குதல், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்குவோம். இப்ப மண் என்ன செய்யும்? கடினமாயிருக்கும், உறுதியாயிருக்கும், திண்மையாயிருக்கும். பிறகு என்ன செய்யும்? தாங்கும். அடுத்து மண்ணுக்கு அடுத்தது வாரி குளிர்ந்தே பதமாம். வாரி என்பது நீர் என்று பொருள். நீர் இயல்பாகவே குளிர்ச்சியாக இருக்கும். மேலும் பொருளை பதப்படுத்தும்.
அப்ப நீரினுடைய குணம் என்ன? குளிர்ச்சி. அதனுடைய தொழில் என்ன? பதப்படுத்துதல். பதம்னா இந்த எளிமையை விளங்குறதுக்கு சொல்றேன். இந்த வாழை மரம்னு ஒரு மரம் இருக்கு, பார்த்திருப்பீங்க. வாழைப்பழம் சாப்பிட்றோம் இல்ல, அது வருகிற வாழை மரம். அந்த வாழை மரத்துல பட்டை வரும், அது நார்னு பேர். அந்த நாரை நூல் போல கிழிப்பார்கள், அதை பூ கட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்க, பூ கட்டுவதுக்கு பயன்படுத்துவார்கள். அந்த நாறு சூடால வெப்பத்தால காஞ்சு போயிரும், அது இழுத்தீங்கன்னா அந்து போயிரும். கொஞ்சமா தண்ணிய தொட்டு அந்த வாழை நார்ல இப்படி மேல தேய்ச்சிட்டீங்கன்னா இழுத்த அக்காது. அப்ப அந்த நீர் என்ன செய்கிறது? வாழை நாரை பதப்படுத்துகிறது. அப்ப நீரினுடைய குணம் குளிர்ச்சி, தொழில் அது பதப்படுத்துதல். இனி ஒன் கனல் சுட்டு ஒன்று விக்கும் நெருப்பு, அது எல்லா பொருளையும் எரிக்கும். அது எந்த பொருளா இருந்தாலும் சரி, சுடுதல் எரித்தல்னு பேர். சுட்டு பிறகு ஒன்று விக்கும். எந்த பொருளை நெருப்புக்குள்ள போட்டாலும் அது சாப்பிட்டு மிச்ச சாம்பலா இருக்கும், ஒரு பொருளும் இதாது. அக்னி ஜுவாலைக்குள்ள விழுந்த எல்லா பொருளையும் அது ஒன்று சேர்த்தி அது எரித்துவிடும். அப்ப நெருப்புக்கு இருக்கிற குணம் சுடுதல், அதற்கு இருக்கக்கூடிய தொழில் ஒற்றுவித்தல். இனி ஓவாமல் வன்கால் பறந்து சலித்து துரட்டும். இந்த காற்று இருக்கிறதே அது வழப்பமான காற்று, அதனால வன்கால்னார். வன்கால், இந்த வன்கிற சொல் எங்கேயோ முன்ன படிச்சோமா, முதல் விநாயகர் வணக்க பாட்டு. வன்மை தரும் ஆகம நூல், அங்க வருகிற வன்மைக்கு என்ன பொருளோ அதே பொருள் இங்கேயும். வன் வளப்பம் என்று பொருள். காற்று வளப்பமான காற்று, வளப்பமான காற்று. இன்றைக்கும் நீங்க நல்ல காற்று வருகிற பகுதியில தான் நம்ம எல்லாரும் போய் அமருவோம். உங்களுக்கே தெரியும், வீட்டுல கீழே உட்கார்ந்துருக்கோம், வெப்பமா இருக்கு, உடனே மேல ஃபேன் போடுவோம். அப்ப இந்த காத்து வளப்பை தருவது. அதுவும் கொங்கு நம்முடைய தமிழ்நாட்டுல பொதிகை மலையில இருந்து வரக்கூடிய காத்து ரொம்ப நல்ல காத்து. மலை பிரதேசங்கள்ல வரக்கூடிய காற்று ரொம்ப தூய்மையான நல்ல மூலிகை குணத்தோடு வரும். இப்ப காற்று மனிதனுக்கு என்ன தருகிறது? வளப்பை தருகிறது. யாராவது ஒருத்தர் மயக்கம் போட்டாங்க, உடனே என்ன பண்ணுவாங்க? தண்ணி தெளிச்சுட்டு இதெல்லாம் தள்ளுங்க, காத்து வரட்டு விடுங்க அப்படிம்பாங்க. கூடவே என்ன பண்ணுவாங்க? ஏதேனும் துண்டு கொண்டு இருக்குமே ஆனால் இப்படி விசிறி வீசுவாங்க. இப்ப நான் வீசுற விசிறி உங்களுக்கு வராதுன்னு வைங்க இல்லையா? காத்து அது வளப்பத்தை தருவது. எனவே வன்கால் பறந்து சலித்து துரட்டும். இந்த காத்து என்ன செய்யும்? பரவும் குணத்தை எல்லா இடத்துலயும் போயிரும். பிறகு எல்லா இடங்கள்லயும் இருக்கிற குப்பை கோலங்களை எல்லாம் ஒரு பக்கமா கொண்டு போய் சேர்த்திரும். வன்கால் பறந்து சலித்து துரட்டும், பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து. ஆகாயம் வெட்ட வெளியாக இருப்பது, எது இல்ல. மேல பாருங்க, அவங்க ஊர்ல இருந்து மேல பார்த்தா மேல ஆகாயம் தெரியும். அது ஒண்ணு இல்ல, ஒரு பொருள் இல்ல, வெட்ட வெளி, வெறுமனான இடம். ஆக வெட்ட வெளியாக இருப்பது ஆகாயம், வெட்ட வெளியாக இருப்பது. மேலும் நிரந்தரமாய் நிற்கும். இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, இந்த ஐந்தும் தங்குவதற்கு இடம் கொடுப்பது. தங்குவதற்கு இடம் கொடுப்பது. இந்த அருமையான கருத்தை நம்முடைய ஆசிரியர் இந்த திருப்பாடல்ல காட்டுகிறார்.
நமக்கு சாஸ்திரங்கள்ல இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவைகளை பற்றி இலக்கணத்திலேயும் உண்டு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இவையெல்லாம். அது வானர் ஆற்றுப்படைன்னு ஒரு தமிழ் நூல், ஆற்றுப்படை நூல்ல அதில் அகல் இரு விசும்பு, அகல் இரு விசும்பு என்று ஒரு தொடர் வருகிறது. அதற்கு உரை எழுதியவர்கள் தன்னை ஒளிந்த 4 பூதமும் தன்னிடத்தே அகன்று விரிதற்கு காரணமான வானம் என்று உரை எழுதுவார்கள். இது நச்சினார்க்கினியர் என்ற ஒரு பெரிய உரையாசிரியர். அவர் பாணராற்றுப்படையில வரக்கூடிய சொல் அகல் இரு விசும்பு என்பதற்கு விளக்கம் எழுதுகிற பொழுது, வானம் நீங்களா தன்னை ஒளிந்த ஏனைய 4 பூதங்கள், காற்று, நெருப்பு, நீர், நிலம் ஆகியவைகள் தன்னிடத்திலே அகன்று பிறகு விரிவதற்கு காரணமான வானம். அதனால் 5 பூதங்களும் 5 பூதங்கள்ல அதற்கு இடம் கொடுப்பது ஆகாயம். எனவே இந்த முறையில ஆசிரியர் 5 பூதங்களை பற்றி விரிவா காட்டுகிறார். உங்களுக்கு வந்திருக்கிற அந்த நூல்ல பக்கம் 4வது பக்கம் காமிங்க. மாணவரிடத்துல சில கேள்வி கேட்டார், 7 கேள்வி. 6 தத்துவம் ஏது? 6 தத்துவம்: ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5. அதை முடிஞ்ச அதை திருப்பி காண்பிக்க முடியுமான்னு பாருங்கம்மா. ஆமா, சிவ தத்துவம் 5, 24, 7, 5, 36 தத்துவம். அதில் ஆன்ம தத்துவம் 24ல முதலாக இருப்பது 5 பூதங்கள். அவையாவன நிலம், நீர். கொஞ்சம் சுருக்கி 5 வர்ற மாதிரி காமிங்க. கொஞ்சம் மேல ஏத்தி 5 வர்ற மாதிரி. ஆமா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். பாருங்க, எல்லாரும் படம் பாருங்க. பூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதனுடைய வடிவம் 4வது பாடல்ல படிச்சோம். வடிவம் நாற்கோணம், இருகோணம், முக்கோணம், அறுகோணம், வட்டம். அதனுடைய நிறம் பொன்மை, வெண்மை, செம்மை, கருமை, புகை. அதுக்கான எழுத்து ல, வ, ர, ய, ஆ. அதற்கான குறி வஜ்ரம், தாமரை, சொத்திகம், அருவுளி, அமுதத்துளி. அந்த 5 பூதங்களுக்கு அதிதெய்வம் பிரம்மா, நான்முகன், திருமால், உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன். அதனுடைய குணம், அதனுடைய தொழில். குணம் கடினமாய் தாங்குதல், கடினமாய் இருத்தல், தாங்குதல். குளிர்ந்து பதமாக்குதல், சுட்டு ஒன்றுவித்தல், சலித்து திரட்டுதல், நிரந்தரமாய் அனைத்திற்கும் இடம் கொடுத்தல். இப்படி இந்த பாடல்கள்ல ஏறத்தாழ உண்மை விளக்கம் என்ற நூலிலே 5 பூதங்களை பற்றி விரிவாக நமக்கு ஆசிரியர் காட்டினார். அது 9வது பாடலோடு நிறைவேறுகிறது. 4வது பாடல்ல தான் 5 பூதங்களை சொல்லுகிறார். 4, 5, 6, 7, 8, 9 6 பாடல்களில நமக்கு 6 செய்திகள் கொடுக்கிற முறையில 5 பூதங்கள் எவை எவை, பூதங்களின் வடிவம் என்ன, 5 பூதங்களின் நிறம் என்ன, 5 பூதங்களின் எழுத்து. எழுத்து என்பது பீஜ எழுத்து.
பேஜை எழுத்து எப்படி வரும்? நான் உங்களுக்கு உரையாசிரியர் காட்டியதை படித்து காண்பித்த இந்த 5 பூதங்களும் கண்ணுக்கு தெரியாம சிறிய அசைவுகள் இருக்கும். அந்த அசைவு ஒலி குறிப்பை குறிக்கும். அந்த ஒலி எழுத்த காண்பிக்கும். உதாரணமா ஓ அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓ என்கிற ஓசை எழுத்து வந்துருச்சு. ஊ ஊ என்ற எழுத்து வருது. இந்த 2 தான் சொல்ல உதாரணமா சொல்ல வருது. அது மாதிரி ஒரு ஓசையை வைத்து அதுல பிறக்கிற எழுத்தை கண்டுபிடித்து விடலாம். அது மாதிரி 5 பூதங்களும் கண்ணுக்கு தெரியாம மெல்லிய அசைவு இருக்குமா? அந்த அசைவு எழுத்து ல வ ர ய ஆ. இனி குறி, பிறகு அதிதெய்வம், குணம், இப்படியாக இந்த 5 பூதத்துக்கு உள்ள பூத எவை, வடிவமெவை, நிறமவை, எழுத்தவை, குறியவை, அதிதெய்வம் எவை, குணம் எவை, இவைகளை ஆசிரியர் மிக அருமையாக காட்டியிருக்கிற பகுதியை இன்று சிந்திப்பதற்கு இறையருள் நமக்கு கூட்டி வைத்தது. ஆக முதல் கேள்வி மணவாசங்கடந்தார் தன் குருநாதரிடத்துல கேட்டது, ஆறாறு தத்துவம் ஏது? ஆறாறு தத்துவமாவது ஆன்ம தத்துவம் 24, வித்தியா தத்துவம் 7, சிவதத்துவம் 5. அதுல ஆன்ம தத்துவம் 24 முதல்ல இருப்பது 5 பூதம். 5 பூதங்கள் எவை எவை? அவையினுடைய வடிவம் என்ன? அவற்றின் நிறம் என்ன? எழுத்தென்ன? குறி என்ன? அதிதெய்வம் என்ன? குணம் என்ன என்பதை இதுவரை படித்தோம். ஆக 5 பூதங்களை பற்றி நிறைவு செய்கிறார். இனி இந்த சிந்தனையை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மறந்துருச்சுன்னா இந்த நூலை எடுத்து பார்த்துக்கலாம். அல்லது ஒருவர் பேசுகிற பொழுது தொலைபேசியில நீங்களே 5 பூதம் என்னென்ன திடீர்னு கவிதாமா போன் பண்ணி 5 பூதம் வரிசைப்படுத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அம்மா கொஞ்சம் நினைவு இருந்தா மனப்படம் சொல்லிடுவாங்க. நினைவு இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் அதுல சந்தேகம் இருக்கு, உங்களுக்கு வருமா சொல்லுங்க அப்படிம்பாங்க. இப்படி 2 பேரும் பேசிக்கொள்வதால இந்த 5 பூதங்களினுடைய செயல்பாடுகளை ஓரளவு மனதிலே பதிய வைத்துக் கொள்ளலாம். அல்லது இத பற்றி எங்க போய் தேடுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். உண்மை விளக்கத்துல மணவாசங்கடந்தார் 4, 5, 6, 7, 8, 9 ஆகிய பாடல்கள்ல கூடியிருக்கிறார். நாம படித்தால் போதும். அல்லது மணிவாசகர் அருட்பணி மன்றம் வெளியிட்ட உண்மை விளக்க நூல்ல 3வது பக்கம் ஒரு அட்டவணை போட்டு காண்பித்திருக்கிறார்கள். குறைஞ்சபட்சம் அதையாவது ஞாபகம் வச்சுக்கலாம் என்று சொல்லி 5 பூதங்களினுடைய சிந்தனையை மணவாசகங்கடந்தார் கூறிய முறையில நிறைவு செய்வோம். இனி 10வது பாடல். அதுல ஆசிரியர் தன் மாணவனை பார்த்து, உனக்கு 5 பூதங்களை நான் விரிவாக சொன்னேன், இனி ஐம்புலனை பற்றி நான் சொல்லுகிறேன். அந்த ஐம்புலன் எவை எவை, அது உனக்கு என்னை தரும், என்ன எதை கொடுக்கும் என்பதை 10வது பாடல்ல காட்டுகிறார். எல்லாரும் மகிழ்ச்சியோட 10வது பாடலுக்கு போவோம். உள்ளபடி மாபூதம் ஓதினோம். பாடல் கொஞ்சம் பெருசு, மத்தவங்களுக்கு தெரியுதா பாருங்க. கொஞ்சம் பாடலை மட்டும் பெருசு பண்ணுங்க, பிறகு உரை காண்போம். ஏன்னா உங்களை பாக்குறவங்களுக்கு தெரியணும். அந்த மேல் உரையெல்லாம் மறைச்சிருக்க வேண்டியதில்லை. எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். உள்ள அருமை கவிதா மேம்னா சூப்பர். உள்ளபடி மாபூதம் ஓதினோம் உந்தனக்கு. இந்த பாடம் கேட்கிற பொழுது
கவனமா கேட்காம சில பேர் இருப்பான். ஆமா, உனக்கு தப்பா நான் சொல்லித்தேன் அப்படின்னு சொல்றது ஒரு முறை. அது அப்படியே ஆசிரியர் சொல்றார், உந்தனக்கு உள்ளபடி மாபூதம் ஓதினோம். எப்பா, உனக்கு உனக்காக வேண்டி 5 பூதங்கள் எவை, 5 பூதங்களினுடைய வடிவம் எவை, 5 பூதங்களினுடைய வண்ணம் எவை, 5 பூதங்களினுடைய பீஜ எழுத்து எவை, 5 பூதங்களுக்கு அதிதெய்வம் எவை, 5 பூதங்களின் அதிதெய்வங்கள் என்ன தொழில் செய்வார்கள், 5 பூதங்களின் குணம் என்ன, 5 பூதங்களின் தன்மை என்ன என்பதை உள்ளபடி, எந்த உள்ளபடி, வள்ளலாகிய சிவபெருமான் ஆகமங்களை மொழிபெயர்த்தான். ஆகமங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, தத்துவ நூல்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை உந்தனக்கு உள்ளபடி மாபூதம் பெரிய பூதங்களை ஓதினோம். ஓதுதல்னா தொடர்ந்து புரியற வரைக்கும் சொல்லிட்டே இருக்கிறது. ஓதுதல், தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருத்தல், அத ஓதினோம் என்று சொல்லுவது. உள்ளபடி மாபூதம் ஓதினோம். உள்ளபடி மாபூதம் ஓதினோம். யாருக்கு? உந்தனக்கு. அந்த உள்ளபடி என்கிற சொல்ல கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கங்க. உள்ளபடி என்பது எது? ஆகமங்கள்ல சொன்னபடி. உந்தனக்கு. இனி 6 தத்துவங்கள்ல சொல்லப்படுவது 5 புலன். அவை 5புலன். அந்த 5புலன் எவைன்னு கேட்டா, கள்ளம் மிகும் 5புலன். கள்ளத்துக்கு என்ன முறை அப்புறம் பார்ப்போம். கள்ளம் மிகும் 5புலன், அது கட்டுரைக்கல். அதை நான் உங்களுக்கு தொகுத்து சொல்வதானால், அவையாவன: ஒன்று ஓசை, இன்னொன்று ஸ்பரிசம், இன்னொன்று உருவம், இன்னொன்று சுவை, இன்னொன்று நாற்றம். இந்த 5 உனக்கு என்ன கொடுக்கும் தெரியுமா? ஆசை தரும் 5புலனே ஆம் என்று இதுல காட்டுகிறார் என்று சொல்லி, இந்த பாடலை படித்த அளவில வகுப்பை நிறைவு செய்வோம். விரிவா நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம் என்று சொல்லி, இன்னைக்கு நடத்துற பாடங்கள்ல ஏதேனும் மையம் இருந்தால் ஒரு 5 நிமிடம் உரையாடுவோம் என்று சொல்லி